ஆனா சார், இப்போ இந்த மாதிரியான ஆடியோ லீக்கு இல்ல ஏதோ பேசுறாங்க, கான்வர்சேஷன் வெளிய வந்துருச்சுன்னா, ஒரு சலசலப்பு இருக்கும், ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு தான் அது எல்லாமே பண்றாங்க. நீங்க இந்த பர்ட்டிகுலர் ஆடியோ பத்தி பேசுனீங்க அப்டின்னா, எதிர்த்தரப்பு பேசுறாங்க. திமுகல பெரிய சலசலப்பு இல்லையே. திமுகவினுடைய சோசியல் மீடியால சப்போர்ட் பண்றவங்க யாரும் பொருட்படுத்தவே இல்லையே. கடந்து போயிடுறாங்களே. பொருட்படுத்த முடியாதுங்க. இந்த நேரம் தேர்தல் நேரங்க. இப்ப பொருட்படுத்தி நான் ஆர் ராசா மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது அந்த கன்டென்ட்ல அவர் சொல்ற விஷயங்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அந்த கன்டென்ட்ல அவர் என்னென்ன சொல்றாரு? பணம் எனக்கா வந்தது, பணம் எங்க போச்சுன்னு சொல்றாரு இல்லையா? ம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பேசுறாருல்ல. அந்த விஷயங்கள் எல்லாம் திமுக தலைமைக்கு தெரியாதா என்ன? உண்மையா நடந்ததா இல்லையான்னு? இப்ப உங்கள பத்தி ஒரு ஆடியோ வந்து யாரோ பேசுறாங்கன்னா, அதுல இந்த சம்பவத்துல உண்மை இருக்கா, உண்மை இல்லையான்னு உங்களுக்கு தெரியும்ல. ம். ம். சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும்ல. அந்த ஆடியோ வந்து இப்போ செயற்கையாவே பொய்யா உருவாக்கப்பட்டதா கூட இருக்கலாம். ஆனா பேசுற விஷயம் உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அப்ப இந்த மாரி ஒரு அது அது ஏ அது வந்து நேச்சுரலான ஆடியோ அப்படிங்கிறது தான் பரவலா பேசப்படுற விஷயம். இருந்தாலும் இப்ப நடவடிக்கை எடுத்தா, அது வந்து தேர்தல பாதிக்குங்கிறதால தான் அவங்க நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுப்பாங்க.